இன்னைக்கு நம்ம ஐஐடி ப்ராஜெக்ட்ஸ்ல பார்க்கக்கூடிய காம்போனன்ட் என்ன அப்படின்னா, என் கையில இருக்க இந்த காம்போனன்ட். இதுக்கு பேரு ரீட் ஸ்விட்ச். நீங்க ஜஸ்ட் டோர் க்ளோஸ் பண்ண உடனே மேக்னெட் போய் அட்ராக்ட் ஆகும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சவுண்ட் கேட்கும். ஸோ அந்த இடத்துல யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பர்டிகுலரான காம்போனன்ட் தான் இந்த ரீட் ஸ்விட்ச் வித் த ஹெல்ப் ஆஃப் அலிகேட்டர் கிளிப். ஸோ அலிகேட்டர் கிளிப் வந்து பார்த்தீங்கன்னா ரெட்க்கு ரெட் அலிகேட்டர் கிளிப்பையும் பிளாக்குக்கு பிளாக் அலிகேட்டர் கிளிப்பையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா உங்களுக்கு கனெக்ட் பண்ண போறேன். ஸோ கனெக்ட் பண்ணிட்டு இப்போ இந்த அலிகேட்டர் கிளிப்போட வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் லூப்ல இருக்கிறது க்ளோஸ் லூப்ல மாறுது. ஸோ இந்த பர்பஸ்ல தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ரீட் ஸ்விட்ச் வந்துட்டு ஒர்க் ஆகுது. ஹை டெக்கீஸ், வெல்கம் டு ஐஐடி ப்ராஜெக்ட்ஸ். இன்னைக்கு நம்ம ஐஐடி ப்ராஜெக்ட்ஸ்ல பார்க்கக்கூடிய காம்போனன்ட் என்ன அப்படின்னா, என் கையில இருக்க இந்த காம்போனன்ட். இதுக்கு பேரு ரீட் ஸ்விட்ச் அப்படிம்பாங்க. ஸோ நிறைய காம்போனன்ட்ஸ் நீங்க பார்த்துருப்பீங்க. ஸோ பட் இந்த ரீட் ஸ்விட்ச் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கேள்விப்பட்டிருக்க வாய்ப்பே இல்லை. பட் நான் சொல்கிறேன், இது எங்கே யூஸ் பண்ணுறோன்றதை நான் சொல்லிட்டேன் அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிடுவீங்க. ஸோ சிம்பிளான ஒரு டோர் அலாரம் இருக்கும். நீங்கள் ஜஸ்ட் டோர் க்ளோஸ் பண்ணோடனே மேக்னெட் போய் அட்ராக்ட் ஆகும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சவுண்ட் கேட்கும். ஸோ அந்த இடத்துல யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பர்டிகுலரான காம்போனன்ட் தான் இந்த ரீட் ஸ்விட்ச். இந்த ரீட் ஸ்விட்சை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டேரெக்டாக மல்டிமீட்டர் யூஸ் பண்ணி டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ அந்த ரீட் ஸ்விட்சை டெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இதை நம்ம ஒர்க் பண்ணி பார்க்கணும், இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கணும். நமக்கு கண்டிப்பாக ஒரு மேக்னெட் தேவை. ஸோ இந்த மேக்னெட்டை நம்ம வச்சுக்கிட்டு தான் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரீட் ஸ்விட்சை வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒர்க் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இந்த ரீட் ஸ்விட்ச் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா எப்படி ஒர்க் ஆகும், ஸோ இந்த மேக்னெட் யூஸ் பண்ணி எப்படி இதை ஒர்க் பண்ண வைக்கிறது, மல்டிமீட்டர் யூஸ் பண்ணி எப்படி டெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஃபுல் வீடியோவும் பார்க்கலாம். ஸோ மறக்காமல் எங்கள் சேனல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ எங்களுடைய சேனலில் வரக்கூடிய வீடியோலாம் உங்களுக்கு தொடர்ச்சியாக வேணும் அப்படின்னா பெல் பட்டனை வந்துட்டு பார்த்தீங்கன்னா மறக்காமல் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நாங்கள் போடக்கூடிய வீடியோவோட நோட்டிஃபிகேஷன்ஸ் ஃபுல்லாக உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த காம்போனன்ட் தான் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரீட் ஸ்விட்ச். ஸோ இந்த ரீட் ஸ்விட்சை வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம செக் பண்ணுறதுக்கு, ஸோ இதுக்கு பொலாரிட்டி கிடையாது, எந்த பக்கம் வேணாலும் நம்ம வச்சு செக் பண்ணிக்கலாம். இந்த ரீட் ஸ்விட்சை செக் பண்ணுறதுக்கு நான் மல்டிமீட்டர் எடுத்துக்கிறேன். இந்த மல்டிமீட்டர் எடுத்துக்கிட்டு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படி செக் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட்டு மல்டிமீட்டர் நம்ம செக் பண்ணிக்கணும். மல்டிமீட்டரில் 2 ப்ரோப் இருக்கும் உங்களுக்கு. ஸோ ரெட் ப்ரோப் அண்ட் தென் பிளாக் ப்ரோப் அப்படின்னு சொல்லிட்டு 2 ப்ரோப் இருக்கும். 2 ப்ரோபையும் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா நான் செக் பண்ண போகிறேன். ஸோ செக் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு மீட்டரை வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா கண்டினியூட்டி மோடில் வச்சுக்கணும். கண்டினியூட்டி மோடில் வச்சுக்கிட்டு ரெட் ப்ரோபையும் பிளாக் ப்ரோபையும் இப்படி நீங்கள் டச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பஸர் சவுண்ட் கேட்கும். ஸோ இந்த மாதிரி கேட்டுச்சுன்னா மீட்டர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒர்க் ஆகுது அப்படின்னு அர்த்தம். ஸோ மீட்டரை பற்றின ஃபுல் வீடியோ ஆல்ரெடி வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் போட்டிருக்கோம். ஸோ ஃபுல் வீடியோ பார்க்காதவங்க போய் பாருங்கள். ஸோ டிஸ்கிரிப்ஷன்லேயும் இதோட லிங்க் நான் கொடுக்குறேன். இப்போ வாங்க ரீட் ஸ்விட்ச் எப்படி செக் பண்ணுறது அப்படின்னா, இப்போ இது டேரெக்டாக நம்ம இப்படி வச்சுட்டு கையில் பிடிச்சிட்டு மேக்னெட்டால் நம்ம செக் பண்ண முடியாது. ஸோ அதனால் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வித் த ஹெல்ப் ஆஃப் அலிகேட்டர் கிளிப். ஸோ அலிகேட்டர் கிளிப் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரெட்க்கு ரெட் அலிகேட்டர் கிளிப்பையும் பிளாக்குக்கு பிளாக் அலிகேட்டர் கிளிப்பையும் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா உங்களுக்கு கனெக்ட் பண்ண போகிறேன். ஸோ கனெக்ட் பண்ணிவிட்டு இப்போ இந்த அலிகேட்டர் கிளிப்போட வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த இதை வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரீட் ஸ்விட்சை வந்துட்டு கனெக்ட் பண்ண போகிறேன். ஸோ பொலாரிட்டி இல்லைன்றனால நம்ம எப்படி வேணாலும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ கனெக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இப்போ பாருங்கள் அலிகேட்டர் கிளிப்பை நான் டேரெக்டாகவே வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கனெக்ஷன் பாருங்கள், உங்களுக்கு கண்டினியூட்டி மோட் தெரியுது இல்லைங்களா. ஸோ இப்போது இந்த ரீட் ஸ்விட்ச் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் டேரெக்டாகவே வந்துட்டு பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணி விட்டுறேன். பாருங்கள் உங்களுக்கு இப்போ இந்த இந்த இது ஃபுல்லாக வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் காமிச்சிருப்பேன். உங்களுக்கு எந்த ஒரு இதுலேயும் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இடையில எந்த பின்ஸுமே நான் கனெக்ட் பண்ண கிடையாது. ஸோ ஒயர் கியர் எதுவுமே இல்லை. டேரெக்டாக வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இதுக்குள்ளேயே நாங்கள் முடிச்சிட்டோம். ஸோ இப்போது இந்த ரீட் ஸ்விட்ச் பக்கத்தில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு மேக்னெட்டை ப்ளேஸ் பண்ணுறேன். இப்போ இந்த ரீட் ஸ்விட்ச் இந்த மேக்னெட்டை வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஜஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இந்த மேக்னெட்டுக்கு பக்கத்தில் இந்த ரீட் ஸ்விட்ச் நான் எடுத்துகிட்டு போகும்போது வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த உள்ளுக்குள்ளே இருக்கிறத ஓப்பன் லூப் வந்துட்டு பார்த்தீங்கன்னா க்ளோஸ் லூப் ஆகும். இப்போ பாருங்கள் தெரியுதுங்களா, க்ளோஸ் லூப் ஆகுதுங்களா. இப்போ நான் எடுத்துறேன் பாருங்கள் உங்களுக்கு ஓப்பன் லூப் ஆயிருக்கு. ஸோ இது இப்போ பாருங்கள் மறுபடியும் பக்கத்தில் எடுத்துகிட்டு போகிறேன் பாருங்கள் க்ளோஸ் லூப் ஆகிடுது. ஸோ மறுபடியும் எடுத்துடுறேன் ஓப்பன் லூப் ஆகிடுது. ஸோ உங்களுக்காக சொல்கிறேன். ஸோ இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா உள்ளுக்குள்ளே இருக்கிற வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா 2 எலக்ட்ரோடும் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா மேக்னெட் பக்கத்தில் கொண்டு போய் ஷார்ட் ஆகும். அது ஷார்ட் ஆகிறப்ப உங்களுக்கு இந்த ஸ்விட்ச் ஒர்க் ஆகும். ஸோ இப்படி தான் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய
சாரி எடுத்துடுறேன், இல்லாட்டி சவுண்ட் கேட்டுக்கிட்டே இருக்கும். ஸோ இப்படி தான் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய பஸ்ஸர் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒர்க் ஆகும். ஸோ இது ரீட் ஸ்விட்ச் பக்கத்தில் கொண்டு போனால் மட்டும்தான் உங்களுக்கு ஒர்க் ஆகும். ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா, ரீட் ஸ்விட்ச் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா, இந்த ரீட் ஸ்விட்ச் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் உள்ளுக்குள்ளார வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு கிளாஸ் மாதிரி தான் இருக்கும். இந்த கிளாஸ்க்குள்ள வந்துட்டு பார்த்தீங்கன்னா இனட் கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேஸை வந்துட்டு ஃபில் பண்ணி வச்சிருப்பாங்க. இந்த இனட் கேஸ்ல வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா 2 ஃபிலமெண்ட் இருக்கும். ஸோ அந்த ஃபிலமெண்ட் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒன்னோட ஒன்று இந்த மாதிரி இருக்கும் உள்ள உங்களுக்கு. ஸோ இந்த ஃபிலமெண்ட்ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம எலக்ட்ரிக்கல் சப்ளையை பாஸ் பண்ணிட்டு இருக்கும்போது வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஃபிலமெண்ட் அட்ராக்ட் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணாது. சரிங்களா? ஏன் அட்ராக்ட் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணாது அப்படின்னா அதுல இருந்து சப்ளை மட்டும் உங்களுக்கு பாஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த டைம்ல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த ரீட் ஸ்விட்சோட வந்துட்டு பார்த்தீங்கன்னா பக்கத்துல நம்ம எப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா மேக்னெட்டை ஜஸ்ட் நம்ம இதை எடுத்துட்டு போறோமோ அப்போ ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும் அப்படின்னா இந்த 2 இனட் கேஸ்ல இருக்கக்கூடிய இந்த 2 எலக்ட்ரோடும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்படி டச் ஆகும். ஸோ இப்படி டச் ஆகிறப்ப வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கனெக்ஷன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஓப்பன் லூப்ல இருக்கிறது க்ளோஸ் லூப்ல மாறுது. ஸோ இந்த பர்பஸ்ல தான் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ரீட் ஸ்விட்ச் வந்துட்டு ஒர்க் ஆகுது. ஸோ இது இப்படி தான் ரீட் ஸ்விட்ச் ஒர்க் ஆகும். அட்வான்டேஜஸ் ஆஃப் ரீட் ஸ்விட்ச். ஸோ ரீட் ஸ்விட்சோட அட்வான்டேஜஸ் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா அட்வான்டேஜ்னு சொல்றதோட எந்த இடத்துல அப்ளிகேஷனாக நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்றத ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். ஸோ டோர் மேக்னெட்டிக் அலாரம், அப்புறம் தெஃப்ட் அலர்ட் சிஸ்டம், அப்புறம் உங்களுக்கு ஒரு டோரை வந்துட்டு பார்த்தீங்கன்னா லாக் பண்ணும்போது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸோ ஒரு செக்யூரிட்டி பர்பஸ்க்காக யூஸ் பண்ணக்கூடிய எந்த மாதிரியான ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷனும் இந்த ரீட் ஸ்விட்சை வச்சு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ இந்த ரீட் ஸ்விட்ச் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மேக்னெட்டால தான் ஒர்க் ஆகுது. ஸோ அதே மேக்னெட் தான் இதில் இருக்கக்கூடிய டிஸ்அட்வான்டேஜஸும் கூட. ஸோ மேஜராக இந்த ரீட் ஸ்விட்சோட டிஸ்அட்வான்டேஜஸ்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த மேக்னெட்ன்ட்டு கிடையாது, நீங்க எந்த மேக்னெட்டை பக்கத்துல எடுத்து கொண்டு போய் வச்சீங்க அப்படின்னாலும் இது க்ளோஸ்ட் லூப்ல ஆயிடும். ஸோ இந்த சர்க்யூட் ஓப்பன் லூப்ல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ்ட் லூப் ஆயிடும். அப்போ ஆட்டோமேட்டிக்கா கரண்ட் கண்டக்ஷன் இருக்கும். ஸோ ரீட் ஸ்விட்சும் ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இதுதான் இந்த ரீட் ஸ்விட்சில் இருக்க மேஜர் டிஸ்அட்வான்டேஜஸ். அட்வான்டேஜஸே பாருங்க ரொம்ப டிஸ்அட்வான்டேஜஸா மாறிடுச்சு. ஸோ இந்த மாதிரியான எலக்ட்ரானிக்ஸ் ரிலேட்டட் வீடியோஸ் அப்புறம் ஸோ ரீட் ஸ்விட்ச்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. பட் அதை பற்றின வீடியோஸ் கொண்டு நாங்கள் தொலை ஒன்று சோர்ஸ் பண்ணி எடுத்து போட்டுட்ருக்கோம். ஸோ இந்த மாதிரியான எலக்ட்ரானிக் காம்பனன்ட்ஸ் பற்றின டீட்டெயில்டு வீடியோ அப்புறம் ஸோ எலக்ட்ரானிக் காம்பனன்ட்ஸில் உங்களுக்கு ரொம்ப ஆர்வம் இருக்குது. ஸோ ஒவ்வொரு வீடியோவும் நாங்கள் போட்டிருக்கோம். ஸோ அதெல்லாம் எடுத்து பாருங்கள். ஸோ ரெசிஸ்டர் எப்படி ஒர்க் ஆகும், கெப்பாசிட்டர் எப்படி ஒர்க் ஆகுன்றது நாங்கள் டீட்டெயில்டான எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்கோம். ஸோ மல்டிமீட்டர் யூஸ் பண்ணி ஒரு காம்பனண்ட்டை நாங்கள் டெஸ்ட் பண்ணி காமிச்சிருக்கோம். ஸோ இந்த மாதிரியான மோர் வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா எங்கள் சேனல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி மோர் வீடியோஸ்க்கு மறந்துடாமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.